ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட ஷிஜிடெக் தமிழ் சேனலில் நம்ம வந்து பார்க்கக்கூடியது என்னன்னா, யூடியூப்ல வந்து செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது வந்து ஒரு வீடியோ வந்து பார்க்கும்போது அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிளிப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு சிசர் சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுதான் புதுசாக வந்திருக்கக்கூடிய அந்த ஃபீச்சர். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு சில சேனல்ஸ்க்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய கேமிங் சேனல்ஸுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மற்ற சேனல்ஸ்க்கெல்லாம் கொடுப்பாங்க. இதை இப்போ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஏதாவது ஒரு வீடியோ வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்க்கும்போது அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிளிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து ஒரு டைம்லைனில் ப்ளே ஆகிறது மாதிரி கீழே வந்து ஷோ ஆகும். இந்த இடத்துல போயிட்டு இந்த வீடியோவில் நமக்கு வந்து எது பிடிச்சிருக்கு, இல்லைனா எந்த ஒரு பார்ட்டை மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதை வந்து கீழே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ செலக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 5 செகண்ட் இருக்கணும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 60 செகண்ட் வந்து இருக்கணும். 60 செகண்ட் வந்து மேக்ஸிமம் இருக்கலாம். குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா 5 செகண்ட் வந்து இருக்கலாம். அந்த அளவு ஒரு கிளிப்பை நம்ம வந்து தனியாக கட் பண்ணி எடுத்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா நம்மளோட சோஷியல் மீடியாவில் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து ஒரு கிளிப் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். 60 செகண்ட் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு வந்து ஆட் டைட்டில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கிளிப்புக்கு நம்ம ஒரு டைட்டில் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்மளோட இந்த யூடியூப்பில் ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய கிளிப்பாக இருக்கிறதுனால நான் வந்து மை ஃபஸ்ட்டு கிளிப் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு டைட்டில் நம்ம வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி டைட்டில் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 140 மேக்ஸிமம் லெட்டர்ஸ் வந்து இருக்கலாம். அதுக்கு மேலே வந்து டைட்டில் வந்து இருக்க முடியாது. கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் கிளிப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இதில் போயிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம ஷேர் கிளிப் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட மொபைலில் என்னெல்லாம் சோஷியல் மீடியா நம்ம வச்சுருக்கோமோ அதெல்லாம் நமக்கு வந்து ஷோ ஆகும். அதில் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் கூட பண்ண முடியும். ஆனால் நான் வந்து வாட்ஸ்அப் இதில் வந்து இல்லாததுனால எனக்கு ஷோ ஆகலை. நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் வந்து காப்பி லிங்க் வந்து கொடுக்க போகிறேன். அப்போ நம்ம அப்படி காப்பி பண்ணிட்டோம்னா நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து காப்பி பண்ணிட்டு வந்து அந்த லிங்கை வந்து எங்கே ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸ்புக்கில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் வந்து ஒன்லி மீ போட்டிருக்கேன். ப்ரைவேட்டாக போட்டு தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஷேர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஷேர் ஆகுது. இப்போ நம்ம வந்து பப்ளிக் இல்லைனா ஃப்ரெண்ட்ஸுக்கு வச்சோம்னா எல்லாருமே பார்க்குறது மாதிரி இருக்கும். மேலே வந்து போஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்கல்ல, நம்ம வந்து ஜஸ்ட் போஸ்ட் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கலி வந்து போஸ்ட் ஆயிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபேஸ்புக்குன்னு மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த சோஷியல் மீடியாவில் வேணாலும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். மெயிலில் கூட நம்ம வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஜஸ்ட் அதை வந்து ப்ளே பண்ணி பார்த்தோம்னா அந்த வீடியோ வந்து அந்த இடத்துல உங்களுக்கு ப்ளே ஆகும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிளிப்டு ஃப்ரம்னு சொல்லி போட்டுட்டு நம்ம எங்கேருந்து வந்து கிளிப்பை எடுத்தோமோ அது வந்து போட்டிருக்காங்க. கீழே வந்து இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து ஒரு வீடியோஸ் ஏதாவது பார்க்குறோம் அப்படிங்கிற போது நம்ம வந்து நமக்கு ஒரு பிடிச்ச ஒரு விஷயத்தை நம்ம வந்து உடனே வந்து கட் பண்ணி எடுத்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம வந்து ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்களுமே கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய கிளிப்ஸ் எல்லாம் நம்ம பண்ணியிருப்போம்ல, அதெல்லாம் எங்கே போய் பார்த்துக்கலாம்னா நம்மளோட நார்மல் வந்து நம்மளோட யூடியூப் ஆப் இருக்குல்ல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைப்ரரி அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நம்ம இதை வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம். கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து எந்த வீடியோ வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பண்ணியிருக்கோமோ அது வந்து அதில் வந்து ஷோ ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட் கொடுத்துருக்காங்க. இதை வந்து கிளிக் பண்ணி இதை வந்து நம்ம வந்து டெலீட் பண்ணுறதுனால நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி வீடியோஸ்லாம் இது வந்து பண்ண முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கிட்ஸ் கண்டென்ட் இருக்கும்ல, அதில் பண்ண முடியாது. அதே மாதிரி லைவ் ஸ்ட்ரீம் வித்தவுட் டிவிஆரில் வந்து பண்ண முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து 8 ஹவர்ஸை விட அதிகமாக இருக்கக்கூடிய லைவ் ஸ்ட்ரீம்லேயும் பண்ண முடியாது. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியர்ஸ் ஒயில் தே ஆர் ஸ்டில் லைவ் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அதுலேயும் நம்ம வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லா வீடியோஸ்லையும் நம்ம போயிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சேனல்ஸ்க்கும் இல்லை. ஸோ எந்த சேனலில் இருக்கோ அதுலேருந்து மட்டும்தான் நம்ம வந்து பண்ணிக்க முடியும். அவ்வளோதான். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜிடெக் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.